என்னுடைய தகுதியை வச்சு, என்னுடைய நிர்வாகத்தை வச்சு என்ன ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. என்னுடைய நிர்வாகம் என்ன? என் அப்பா குடிகாரர். என்னுடைய நிர்வாகம் என்ன? சாணி சுமந்துட்டு இருந்தேன். என்னுடைய நிர்வாகம் என்ன? செங்கல் சூளையில வேலை பார்த்தேன். என்னுடைய நிர்வாகம் என்ன? சாப்பாட்டுக்காக அநேக இடத்துல போய் அப்படியே கையை ஏந்தி இருக்கிறேன். அதுதான் என்னுடைய நிர்வாகம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி வருகிற விதத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நேற்றைய தினத்துல கூட இந்த ஊழிய அப்படியே சும்மா ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அந்த மழை தூரிட்டே இருக்கும்போது அப்படியே என்னுடைய கண்களெல்லாம் நிறைஞ்சு அப்படியே கண்ணீரா ஊத்திருச்சு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நடத்தி வந்த பாதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்து அப்படியே சும்மா ஒரு இடத்துல அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஒரு செவரில் சாஞ்சு நிற்கிறேன், கண்ணில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு அப்படியே இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு எந்த நிர்வாகமும் என் இடத்துல இல்லை, எந்த தகுதியும் எனக்குள்ள இல்லை. என் தகுதியை பார்த்து நீங்கள் என்னை பயன்படுத்தவே இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியில் என்னோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய உங்களால் ஏன் நம்ப முடியல? என் கடனை முடிக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் உங்கள்கிட்ட நிர்வாகம் இல்லை. ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் உங்கள் நிர்வாகத்தை பார்க்கவே இல்லை. ஆனா ஒண்ணு பார்க்கிறாரு, உங்களை பார்க்கிறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என் தகுதியை பார்க்கல, என் படிப்பை பார்க்கல, என் பேக்ரவுண்டை பார்க்கல. ஆனா யாரை பார்த்தாரு தெரியுமா? என்ன பார்த்தாரு. இந்த ஊழியத்துல என்னை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு ஆண்டவர் என்னுடைய வேற எதையுமே பார்க்காம என்ன பார்த்தாரு. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் முக்கியம். நீங்க தான் முக்கியம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய நீங்க தான் முக்கியம். நீங்க உங்களை கெடுத்துக்காதீங்க. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சுவர் இருந்தாதான் சித்திரம், சுவர் இருந்தாதான் சித்திரம். நீங்க இந்த கடனுக்காக கவலைப்பட்டு உங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு நீங்க தூங்காம சுகர், பிரஷர் இப்படிப்பட்ட வியாதியை நீங்க வருத்தி சாப்பிடாம கவலைப்பட்டு ஒல்லி ஆகி உங்க சரீரத்தை நீங்களே கெடுத்தா நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? இந்த கடன்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு பிரதர். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களை உடைச்சுக்காதீங்க. நீங்க ஒண்ணும் இல்லாம போகாதீங்க. நீங்க யோசிச்சு நீங்க சிக்காயிராதீங்க.